ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டருக்கான ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் 40 லைன்ஸில் ஒரு கால்குலேட்டர் நம்ம இப்போ பில்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே இவ்வளோ தானே அந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான ப்ராஜெக்ட்டு. அது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா அவன் திரும்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் இதுக்கு நான் நேம் மாதிரி கொடுத்துக்கிறேன். லைக் ஆஷ் கொடுத்துட்டேன். கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் ஒரு டாபிக் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பேசிக்காக கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அண்ட் டிவிஷனுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம் இஃப் ஃபங்க்ஷன் மூலிமா. சரி, ஓகே, இதை நம்ம கோடிங் பண்ணிக்கிட்டே பேசலாம். ஓகேவா? இப்போது டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷன் கொடுக்க போகிறேன்னா அதனால் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளை கொடுத்துக்கிறேன். இப்போது ரிட்டன் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுக்காம இப்போ ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அது ரெண்டுமே ஆட் ஆகி வந்தால் தான் அது அடிஷன். இப்போ சப்ராக்ஷன் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஃப் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டேன். ரிட்டனில் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எக்ஸ் மைனஸ் ஒய் இருந்தால் தான் அது சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது டெஃப் மல்டிப்ளிகேஷன் அதே தான், எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போது நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். டிவிஷனுக்குள்ளே நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். லைக் இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒய் ஈக்குவல் டு 0. எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒய் கேனாட் டிவிசிபிள் பை 0 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இதுவே இப்போ நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். ரிட்டர்ன் x/y அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம டெக்கரேட்டர்ஸில் எரர் ஹேண்ட்லிங்கில் பார்த்துருப்போம். இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் 4 விதமான ஆப்ரேஷனுக்கு 4 விதமான ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம்குள்ளே இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போது டெஃப் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கொடுக்குறப்பே வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். லைக் கால்குலேட்டருக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆப்ஷன் 1, அப்புறம் 1 அடிஷன், 2 சப்ராக்ஷன், 3 மல்டிப்ளிகேஷன், 4 டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ டேப் கொடுத்தனா போதும், எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் க்ரியேட் பண்ணணும். லைக் இந்த சாய்ஸ்குள்ளே தான் நம்ம 1ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அடிஷன் வர மாதிரி, 2ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் அதாவது சப்ராக்ஷன் வர மாதிரி, 3 கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி, 4 கொடுத்தா நம்மளுக்கு டிவிஷன் வர மாதிரி. இப்போ நான் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி காமிக்குது. ஆல்ரெடி இதில் பண்ணதுனால நம்மளுக்கு அது காமிக்குது அந்த மாதிரி. இப்போ சாய்ஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி 1/2/3/4. அதாவது இந்த 4 சாய்ஸ், அதாவது இது நான் கொடுக்குறது தான். இது நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் தான். இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அது அவுட்புட்டை தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். லைக் if choice in 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த 1, 2, 3, 4 இந்த 4 சாய்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுங்கிறத அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் யூசர் கிட்ட கெட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்பர் _1 கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஃப்ளோட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஃப்ளோட் இன்புட் ஆஃப் செகண்ட் நம்பர் அப்படின்னு நான் இப்போ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். இஃப் கண்டிஷன் மூலிமா நான் இப்போ எல்லாத்துக்கும் இஃப் இதாக இருந்துச்சுன்னா, அதாவது அடிஷனாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும், சப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும், மல்டிப்ளிகேஷனாக எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, if choice அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, choice equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கொடுத்தாங்கன்னா
இப்போது இதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் கீழே கொடுக்க போகிறேன். அதாவது print ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். இப்போ சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் ஈஸியாக. இப்போது print அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதாவது நான் ரிசல்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக எல்லாமே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கமா இப்போ பாருங்கள், இந்த அடிஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேலே அடிஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன், x + y அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இந்த அடிஷனை தான் இப்போ நாம் எங்கே கொடுக்க போகிறோம். அடிஷன் ஆஃப் நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்து சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க போகிறோம் இன்புட்டை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போது அங்கே இஃப் கொடுத்ததுனால இங்கே நான் வந்து எலிஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். எலிஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன் பண்ணணும். அதுக்காக நான் வந்து print ரிசல்ட் ஆஃப் சப்ராக்ஷன் ஆஃப் நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இதே மாதிரி நான் இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி நான் எடுக்க போகிறேன். எலிஃப் சாய்ஸ் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு print ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆல்ரெடி என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிவிஷனுக்கும் நான் அதே மாதிரி 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் நம்ம கொடுத்தோம்னா டிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு இது. இப்போ சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே print ரிசல்ட் ஆஃப் டிவிஷன் நம்பர் 1, நம்பர் 2 இவ்வளோ தான். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து நான் வந்து இன்புட்டை வாங்கியிருக்கேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கோடிங்கை ரன் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து நிற்கும். அதாவது 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிஷனுக்கு போகும், 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ராக்ஷனுக்கு போகும், 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் போகும், அதேமாதிரி 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாம் வந்து நாமளே கொடுக்குற ஒரு அவுட்புட்டில் ஷோ ஆகிறதுக்கான இன்புட்டை நான் இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? இப்போது சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன்னா இந்த சாய்ஸ் வேரியபிளில் நான் வந்து இன்புட் கேட்குறேன். இன்புட் வந்து யூசர்கிட்டேருந்து கேட்க போகிறேன். அதாவது இதில் ஏதாவது நம்பர் 1, 2, 3, 4 அந்த ஏதாவது ஒரு நம்பர் என்டர் ஏ சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த சாய்ஸ்க்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் சாய்ஸ் இன் 1, 2, 3, 4 அதாவது 1, 2, 3, 4 இந்த 4 சாய்ஸில் நான் வந்து எதெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் என்னெல்லாம் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நான் கெட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வந்து யூசர்கிட்டேருந்து நான் வந்து இன்புட்டை கெட் பண்ணியிருக்கேன். கெட் பண்ணிவிட்டு இஃப் 1ன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிஷன் நடக்கணும், 2ன்னு கொடுத்தாங்கன்னா சப்ராக்ஷன் நடக்கணும், 3ன்னு கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் நடக்கணும், 4 கொடுத்தாங்கன்னா டிவிஷன் அப்படின்னு நடக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கேன். இது இந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம மேலே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கு x + y, x - y, x × y, x divisible by y அந்த இதுக்குள்ள வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து cancel divide by 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது இஃப் சாய்ஸ் இஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோமா இந்த சாய்ஸ்க்குள்ளே அதாவது இந்த சாய்ஸை விட்டு வேறு ஏதாவது நம்பர் நம்மளுக்கு வந்ததுன்னா நாம் வந்து இன்வேலிட் இன்புட்னு கொடுக்கலாம். இல்லை வந்து ஒரு இன்புட்டில் வந்து எரர் இருக்குது பாருங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ரீஎன்டர் தான் இன்புட்னு கேட்கலாம். அந்த மாதிரி அதாவது ஓகேவா? இப்போ 1, 2, 3, 4 வரைக்கும் தான். இப்போ இந்த இடத்துல பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இஃப்க்கு நேராக நாம் வந்து ஒரு எல்ஸ் பார்ட்டை நாம் கொடுக்க போகிறோம். எல்ஸ் பிரிண்ட் இன்வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான் இப்போ நம்மளுக்கு வந்து இதாகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு இந்த நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபார் இந்த இஃப்பில் வந்து இப்போது இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பரோ இல்லை ஏதாவது ஒரு லெட்டரோ இதை நம்ம வந்து இன்புட்டில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த இடத்துல வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 4மே வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக இந்த 4 ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கான இன்புட்டை கெட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டில் எப்படிலாம் ஷோ ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் என்னென்ன கண்டிஷனுங்கிறத இடத்துல நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இப்போது நாம் இந்த பார்ட்டை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போது கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இந்த அவுட்புட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லிட்டு 4 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இங்கே என்டர் யுவர் சாய்ஸ் ஆர் என்டர் சாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து 1, 2, 3, 4. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது இதுக்குள்ளே வந்து நான் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ செகண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. செகண்ட் நம்பர் வந்து நான் வந்து 20 திரும்பி கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்தேன்னா நம்மளுக்கு 40 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்பி ரன் பண்ணிவிட்டு சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். டிவிஷனில் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமா, அதாவது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், cannot divide by 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இதை நான் இப்போ வந்து ரன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். டிவிஷனுக்கு வந்து 4 அதனால் 4ன்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். 1 அதாவது 4ன்னு சொல்லி கொடுத்துட்டுனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0 கொடுத்துக்கலாம். 0 என்டர் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணனா இங்கே நம்மளுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் பாருங்கள், cannot divide by 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இது நம்ம எதுக்கு கொடுத்தோம்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கீழே வரலாம். அப்படியே அடுத்து நம்ம கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்லாம் இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ரன் பண்ணுறதுக்காக இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இன்புட் கேட்குது. இன்புட்டில் வந்து நான் 4 இன்புட் தான் இருக்குது, அதாவது 1, 2, 3, 4 தான் இருக்குது. இப்போ நான் வந்து 5 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா இன்வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த இன்வேலிட் இன்புட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதாவது இந்த சாய்ஸை விட்டு வேறு ஏதாவது நம்மளுக்கு வந்து நம்பரோ இல்லை ஏதாவது ஒரு லெட்டரோ ஏதோ ஒன்று இப்போ லெட்டர் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஹெச்ஜி ஏதோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். எஸ்டிஜிபின்னு ஏதோ கொடுத்துருக்கேன். ஓகே, ரன் பண்ணால் இன்புட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இவ்வளோ தாங்க ஒரு கால்குலேட்டர் நம்ம பில்ட் பண்ணுறது. அதாவது ரொம்ப ஈஸியாகவே பைத்தான் கோட் மூலிமா நம்ம வந்து கால்குலேட்டரை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம் தான். இன்னும் நம்ம போக போக நல்ல அட்வான்ஸான ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த கால்குலேட்டரோட கோடிங் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது எரரோ இல்லை வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு பைத்தான் லாங்குவேஜ் மூலிமா எவ்வளோ ஈஸியாக ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.